இன்றைக்கி அந்த தொடர் பாடத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். இன்றைக்கி எத்தனாவது இந்த தொடர் பாடத்தில் எத்தனாவது நாள், அதாவது எத்தனாவது எபிசோடு, பார்ட் எத்தனாவது பகுதி? 4, 5, 6 அப்படி கையெல்லாம் எனக்கு காமிக்கிறாங்க நிறைய பேர். எத்தனாவது பாடம் சொல்லுங்க பாப்பா, எத்தனாவது? ஆமாம், நல்ல கடவுள் ஏன் கெட்ட உலகம் என்ற தலைப்பில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன செஞ்சோன்னா ரட்சிப்பின் திட்டம் 1 என்று பார்த்தோம். போன வாரம் ஒரு நிகழ்ச்சி வேற ஒருத்தர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேதத்தில் உள்ள முதல் தீர்க்க தரிசனம் என்ற ஒரு முதல் தலைப்பில் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்த்து முடிக்க போகிறோம். ஆனால் போன வாரம் நம்ம பார்க்கும்போது இந்த ரட்சிப்பின் திட்டம் 2 அப்படின்ற அந்த தலைப்பை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதில் ஒரு கடைசியாக ஒரு கேள்வியோடு நான் நிப்பாட்டினேன். எதுக்காக ஆண்டவர் அந்த தோட்டத்தில் அந்த மரத்தை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை ஏன் ஆண்டவர் அங்கே அனுமதித்திருக்கணும்? அதை அனுமதித்தனால, அந்த இடத்துல உருவாக்கப்பட்டதுனால, ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை சாப்பிட்டதுனால ஒரு பாவம் என்ற ஒரு காரியத்தில் விழுந்தாங்க. எதுக்கு அந்த பழத்தை, அதாவது மரத்தை ஏன் ஆண்டவங்க வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு நம்ம நிப்பாட்டணும். ஞாபகம் இருக்கா? அப்போது அதனுடைய தொடர் பாடமாக அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு வசனம் சொல்லுது. என்னென்னு யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 15. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு முக்கியமான வசனம் போடப்பட்டிருக்கு. அந்த ஒரு வசனத்தை மட்டும்தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நம்ம தியானம் பண்ண போகிறோம். சரிங்களா? உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பெரிய ஒரு சண்டை, ஒரு யுத்தத்தின் மறைக்கப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னா இதுதான். ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதத்தில் முதலாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் எது அப்படின்னா இதுதான். நம்ம தெரிஞ்ச வரைக்கும் தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? முன்னாடியே நடந்தது முன்னாடியே சொல்லிடுவாங்களா? தீர்க்க தரிசனம்னா என்ன பிரியா? பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி சொல்கிறது பேர் தான் தீர்க்க தரிசனம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் முன்னாடி நடக்கிறத முன்னாடி சொல்ல மாட்டாங்க, அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதிர்காலத்தில் நடக்க போகிற செய்தியை, எதிர்காலத்தில் நடக்க போகிற நிகழ்வை முன்கூட்டியே சொல்லுவது அல்லது காண்பிப்பதற்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். அப்போ இந்த இடத்துல இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 15வது வசனமானது இதில் என்ன தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்குது அப்படின்றத என்ன செய்கிறோம், நாம் இந்த நாளுக்கு உண்டான தியான பகுதியாய் நாம் பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்களுக்கு மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய போகிறோம்னா வேதத்தில் அங்கும் இங்கும் பழைய ஏற்பாட்டில் நம்ம போவோம். மற்ற நேரத்தில் இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம்தான் மையமாக வைத்து சில மணித்துளிகள் நம்ம என்ன செய்ய போகிறோம், வேதத்தை தியானம் பண்ண போகிறோம். ஒரு ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் உடைய வேதத்தை நாங்கள் திறந்து ஆண்டவரே மிகுந்த ஆர்வத்தோடு நாங்கள் காத்திருக்கக்கூடிய சத்தியத்தை, மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது உனக்கும் ஸ்திரீக்கும் என்ற ஒரு வார்த்தை முதலாவது அந்த வசனத்தில் வர்றதை பார்க்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அந்த சர்ப்பத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, உனக்கு அப்படின்னு சொல்லி. ஸ்திரீ என்று ஒரு வார்த்தை வருகிறது, அது யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் ஒரு யுத்தம் வரப்போகுது, ஒரு சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இதனுடைய ஒவ்வொரு வார்த்தையினுடைய விளக்கத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். முதலாவது, சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த உனக்கும் ஸ்திரீக்கும் சொல்லும் பொழுது முதல்ல இந்த வசனத்தை யார் சொல்கிறா அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ தான் இது யாரை குறிக்குது அப்படின்றது என்ன செய்ய முடியும், எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். சொல்லுங்க பார்ப்போம், இந்த வசனத்தை யார் சொல்கிறா? ஒரு 3 ஆப்ஷன் தரேன். ஆண்டவரா, மனிதர்களா,
கர்த்தருடைய வார்த்தை. ஒத்துக்கிறோமா? அது நல்ல தெளிவாருங்க. இது யார் சொல்றான்னா தேவன் தான் சொல்றாரு. உனக்கும் ஸ்திரீக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன். அப்படி என்ன கோபம் இந்த இடத்துல? நமக்கு ஒரு பகையை உண்டாக்குற அளவுக்கு தேவனுக்கு என்ன கோபம் இருந்துருச்சு? அவர் சொல்லாத ஒரு விஷயத்த, செய்ய வேண்டாம்னு சொன்ன விஷயத்த நம்ம செஞ்சனால இந்த ஒரு கோபம். அப்போ சொல்றாரு, அந்த கோபத்தின் விளைவிலையோ அல்லது அந்த கோபத்தினுடைய உச்சத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன். அப்போ தீர்க்க தரிசனம் என்னன்னு தெரியும்? தரிசனம் என்பது இனி நடக்க போற காரியத்தை முன்கிட்டு அறிவிக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக ஒரு பாடம் படிக்கணும். அதுக்கு எங்கே பதில் வச்சிருக்கிறாங்கன்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் எனக்கு உதவியாக நீங்கள் வாசிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது. நல்லா தெரிஞ்சுக்கிடணும். வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ப்ராஃபஸி இருந்தாலும் சரி, அது டைரக்டா நேரடியான ஒரு அர்த்தத்தை கொடுக்காது. அதுக்கு வேற ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்ற கண்ணோட்டத்தோட நம்ம படிக்கணுமா. அப்போ இங்க உனக்கும் அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். டைரக்டா அது எனக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அங்க உனக்கும் ஸ்திரீக்கும் சொல்லும்போது, ஸ்திரீ என்றால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பெண் என்று சொல்லுவோம். ஆனால் தீர்க்க தரிசனத்தை படிக்கும்போது அது டைரக்டா என்ன செய்யக்கூடாது? நேரடியாக பெண் என்று அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கு தான் சொல்றாங்க இந்த இடத்துல, இந்த 2 பேதுரு சொல்றாரு, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமானாலும் சரி சுய தோற்றமாய், இதுதாங்க அர்த்தம், இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? நினைக்க கூடாது. அப்போ இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் நேரடியாக நம்ம படிச்ச உடனே நமக்கு ஒரு அர்த்தம் வருது அப்படின்னா அந்த அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்றது என்ன செய்யறோம்? நம்ம பார்க்குறோம். அப்போ சுய தோற்றமான பொருளை அங்கே இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். வேதத்தில் இந்த இடத்துல சர்ப்பம் என்று போட்டிருக்குல்ல, இந்த சர்ப்பம்னா யாரு? இதுக்கு முன்னாடி நம்ம பாடங்களே நம்ம ஒரு சில விளக்கத்தை நம்ம பார்த்தோம், அப்படி தானே? ஒரு உதாரணத்துக்கு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல் ரெவலேஷன் சாப்டர் 12 verse 9, வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா இந்த சர்ப்பம்னா யாரு அப்படின்றது நமக்கு என்ன செய்யும்? அழகா நமக்கு தெரியும். சரிங்களா? வாசிப்போம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. நல்லா கவனிச்சோங்க. இந்த இடத்துல சர்ப்பம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வசனத்தில் முடிக்கும் போது வலுசர்ப்பம் என்ற ஒரு வார்த்தை வருது. அப்போ இதுக்கு மேலே 2-3 வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு பேர் பிசாசுன்னு சொல்றாங்க, அதுக்கு பேர் சாத்தானான்னு சொல்றாங்க. இவன் எங்கிருந்து வந்தான் முதற்கொண்டு இந்த வசனம் சொல்லுது. அப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற 15வது வசனத்தில் பார்க்கிற அந்த முதல் தீர்க்க தரிசனம் என்ற வசனத்தில் போடப்பட்ட அந்த சாத்தான் யார் என்றால், சர்ப்பம் யார் என்றால் யாரை குறிக்குது? பிசாசு என்று சொல்லக்கூட பழைய பாம்பாகிய சாத்தானை குறிக்குது. இன்னொரு வார்த்தை யாரை பார்க்குறோம் அப்படின்னா ஸ்திரீ அப்படின்னு போட்டிருக்கு. கல்லூரியில் படிக்கும் பொழுது இந்த வசனத்தை ஆசிரியர் பாடம் நடத்தினார். இதுதான் முதல் தீர்க்க தரிசனம், ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி இந்த பைபிள் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி எதுன்னு எங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்டார். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி இந்த பைபிள்? எது முதலாவது தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறாங்க, எந்த வசனம் அப்படின்னாங்க. யாருக்கும் டக்குன்னு சொல்ல முடியல. நாங்கள் தீர்க்க தரிசனம்னு எங்கே ஓடணும்னா ஒரே தானியல் புத்தகத்தையும் வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? புரட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் என்னது? எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய கடைசி கால சம்பவத்தை போடப்பட்ட பகுதிகள் அதிகம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா, நான் தானியலை விட்டுட்டேன், நான் வெளிப்படுத்தல் தான் தேடினேன். போய் தேடி தேடி பார்க்குறேன். முதல் தீர்க்க தரிசனம் எதுவாக இருக்கும்னு. எங்கேயும் ஓடாதீங்க, முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாங்க, முதல் புத்தகத்தில் நீங்கள் வாங்கன்னு பைபிளை திறக்க சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க சொன்னார். நாங்கள்லாம் படிச்சுட்டு யோசிச்சு பார்க்குறோம், இதில் என்ன முதல் தீர்க்க தரிசனம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய கருத்தை பார்க்கும்போது முதல்ல கேட்ட கேள்வி ஸ்திரீனா என்னென்ன. உடனே எல்லாரும் சொல்லிட்டோம் உமன் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன? ஒரு பெண் தான் அந்த ஸ்திரீ அப்படின்ட்டோம். இப்போ இங்கே இருக்கிறவங்க யோசிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஸ்திரீ யாரு? சபை. எப்படி சபை தான் அப்படின்றது நீங்கள் சொல்ல வரீங்க? ஆதாரம் வேணும்ல.
ஸ்திரீனா சபை அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ பிரியா ஸ்திரீனா சபைன்னு இவங்க சொல்கிறாங்க, உன்னால் அதை ஏற்றுக்க முடியுதா? இந்த இடத்துல போடப்பட்ட இந்த வசனத்தில் ஸ்திரீன்னு வருது, உனக்கும் உன் வித்துக்கும் அப்படின்லாம் வருது. ஒரு பகையை உண்டாக்குவேன், உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை வருன்றோம். ஸ்திரீன்னு சொன்ன மாத்திரத்தில் அது சபையை தான் குறிக்கின்றது எப்படி எடுத்துக்க முடியும்? பைபிளில் ஸ்திரீ என்றால் சபை என்று போடப்பட்டிருக்கா? அப்படி ஒரு வசனத்தை என்ன காமிச்சிருங்க பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் சொன்ன பதில் தப்பா? சில நேரத்தில் தீர்க்க தரிசனங்கள் இப்படித்தான் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப ஒரு தெளிவோடு என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம படிக்கணும். வாசிங்க. இந்த ஸ்திரீனா யார் அப்படின்னா, அதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி எழுதுறாரு. 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஜெரேமியா சாப்டர் 6 verse 12 verse 2. எரேமியா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. இந்த ஸ்திரீனா யார் அப்படின்றது அழகா ஒரு வடிவத்திலோடு இந்த அர்த்தத்தை அங்கே சொல்லி கொடுக்காங்க பாருங்களேன். செல்லமாய் வளர்ந்த, செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன். ஏங்க அந்த நல்லதான் வசனம் ஆரம்பிச்சது, ரொம்ப செல்லமாகவும் செல்வமாகவும் அப்புறம் ரொம்ப அழகா அப்படி தானே. அந்த செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன். இவ்வளோ கோபம் வரணுமா? வீட்டில் நம்ம பிள்ளைங்களை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கப்புறம் அடிக்கணும்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அடிக்க முடியுதா? இல்லை. சில நேரத்தில் இல்லை அப்படிங்கிறீங்களா? சிறு வயதிலிருந்தே கொஞ்சி முத்தமிட்டு பாசத்தை அன்பை காண்பித்து ஒரு தவறு அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே திடீரென்று ஒரு கோலை எடுத்து அடிக்கக்கூடிய பண்பு நமக்கு வரும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட பண்பா இருக்கும்? அப்போ இங்கே சொல்றாரு, செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன். இந்த பாழாக்குவேன் அப்படின்ற வார்த்தை சாதாரணமாக நீங்கள் யோசிச்சிடாதீங்க, ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு நிலவு. சரிங்களா? ஆண்டவர் சொல்றார், தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு குமாரத்தி என்று சொல்லி. அநேக இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு கூட பாடுவோம். அந்த பாட்டில் கூட சபைக்கு என்னவா சொல்லுவோம்? சபைக்கு இன்னொரு பேரை சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்திரீனா யாருன்னு கேட்டதுக்கு சபை அப்படின்னீங்க. இன்னொரு பேர் உண்டு தெரியுமா நமக்கெல்லாம்? மணவாளனோடு மணவாட்டியாம் சபைக்கு. பாட்டில் அர்த்தம் இருக்கு, பைபிளில் இருக்கா? திருச்சபையை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மணவாட்டி. மணவாளன் அப்போ யாரு? கிறிஸ்து. அப்போ இந்த வசனம் சொல்லுது, செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை, ஆண்டவருடைய கட்டளையின்படி உருவாக்கப்பட்ட செல்லமாக வளர்க்கப்பட்ட நாம் நம்மை பாழாக்குவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே. ஏன் இந்த கோபம்? அப்போ யோசிச்சுக்கிட்டே நீங்கள் வாங்க, மணவாட்டியாகி இருக்கக்கூடிய நாம தான் இந்த ஸ்திரீக்கு சபைன்னு சொல்லிங்க பார்த்தீங்களா? இதன் வசனத்தின் அடிப்படை தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது திருச்சபை பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை அது குறிக்குது அப்படின்றது பார்க்குறோம். பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய வேலைகள் தந்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளை கெடுக்கணுன்றது தான் அவருடைய நோக்கம். உதாரணத்துக்கு பைபிளில் யோபு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருந்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த சாத்தான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது யோபுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னார்? அவனுடைய ஒரே ஒரு இதை தவிர நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னார்லாம். என்ன சொன்னார்? அவனுடைய உயிரை தவிர நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. அந்த வார்த்தையின் கட்டளையின்படியே யோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அப்படியே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் போராடி ஜெயித்தான். இன்றைக்கு சாத்தானும் தேவ பிள்ளைகளை எப்படியெல்லாம் மாற்றலாம், தேவனுடைய வழியிலிருந்து எப்படியெல்லாம் தடம் புரண்டு போக வைக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு சாத்தான் இருக்கிறான் அப்படின்றது மறக்க வேண்டாம். இது முதல்ல வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் என்று அழைக்கப்படுகிற ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த ப்ராஃபஸிலிருந்து இது தொடர்ந்து கொண்டே வருகிறது இப்போ வரைக்கும். இந்த சாத்தானுடைய அந்த தொடர்ந்து ஜெனிசிஸ் 3வது அதிகாரம் ஆதியாகமம் 3:15 வாசிக்கும் போது, உனக்குன்னா யாரும் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்திரீனா யாரும் கண்டுபிடிச்சிட்டோம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை அப்படின்னு. அது என்ன? வித்துனா என்ன? உன் வித்துனா என்ன? அவள் வித்துனா என்ன? அந்த வித்துல என்ன பிரச்சனை இருக்கு? அந்த வித்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கும் போது யோவானில் சொல்றாரு, 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிங்களேன். ஜான் சாப்டர் 8 verse 44ல யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் சொல்றாங்க, இந்த சாத்தானுடைய வித்துன்னு சொல்றோமே அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அப்போ இந்த இடத்துல
சாத்தானுடைய வித்து அப்படின்னு சொல்லும் பொழுது எதை குறிக்குதுன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்னா, சாத்தானுடைய வித்துன்னு சொல்லும்போது தேவனை தொழுது கொள்ளாமல், தேவனை வழிபடாமல், தேவனுடைய குணம் இல்லாதவர்கள். ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். வலது இடது மாதிரி, நல்லது கெட்டதுன்ற மாதிரி, இருள் வெளிச்சம் அப்படின்ற மாதிரி. அப்போ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், தேவனை அறிந்த பிள்ளைகளும் தேவனை அறியாத பிள்ளைகளும், தேவனை தெரிந்து கொண்ட பிள்ளைகளும் தேவனை தெரிந்து கொள்ளாத பிள்ளைகளுக்கும் ஒரு சண்டையை வைப்பேன், பகையை உண்டாக்குவேன் அப்படின்றார். அடுத்த ஒரு வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது, அதே ஆதியாகமம் 3:15 தொடர்ச்சியை வாசிங்களேன். அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் தலையை நசுக்குவார்னா நமக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அவர் தலையை நசுக்குவாராம், சாத்தா என்ன பண்ணாலும் அவருடைய குதிங்காலை நசுக்குவானா. இது வார்த்தையை பார்த்தோன்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன், எப்படி சாத்தானால குதிங்காலை நசுக்க முடியும்? ஆண்டவருடைய குதிங்காலை எப்படி நசுக்க முடியும்? அப்போ இந்த தீர்க்க தரிசனம் தேவனை தான் நேரடியாக குறிக்குதா? ஆரம்பத்திலேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம், தீர்க்க தரிசனம் என்பது சுய தோற்றமான பொருளை இருக்காது, அது மறைமுகமாக பல பாடத்தை சொல்லி கொடுக்குற ஒரு முறையில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அந்த வித்துன்னு சொல்லும் பொழுது பார்த்தோம், தேவ பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள், அறியாத பிள்ளைகள் என்று தொடர்ச்சி பார்த்தோம். இப்போ யார் இதை நசுக்குவார் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்க்குறோம், எங்கே நசுக்குனாங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம். அப்படின்னாலும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சா நிறைவேறலையா? இந்த கேள்வி கேட்டுட்டு நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போ நம்ம படிக்கிற ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், இதில் சொல்லப்பட்ட அந்த வசனம் நிறைவேறிடுச்சா இல்லை இனிமேல் தான் நிறைவேற போகுதா? முதல் தீர்க்கதரிசனம்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன இருக்கும்? அதனால் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறீங்களா? இந்த தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதலை எங்கே பார்க்கலாம், எங்கே பார்த்தோம்? ஒருவேளை வேதத்தில் இருக்குதா? எங்கே பார்க்குறோம்? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் முத்துவது பற்றி பார்க்குறோம். வேற எங்கே பார்த்துறோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த நிகழ்வு எங்கேயாவது நடக்கப்பட்டுச்சா? சிலுவை, இந்த பதில் தான் காத்திருந்தேன். சிலுவை, இது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு சம்பவம். சிலுவை மரணத்தில், ஆண்டவர் சிலுவை மரணத்தில் பிசாசை ஜெயித்த ஒரு நிலையில் தான் பார்க்குறோம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. இந்த நிறைவேறுதல் நல்ல விஷயத்தில் நிறைவேறிச்சா அல்லது கெட்டதில் போய் முடிஞ்சுதா? இதனுடைய அர்த்தம் தான் மீட்பின் திட்டம் மனிதனுக்கு ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்றது அர்த்தம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம படித்த தொடருடைய பிரசங்கத்தினுடைய வருகிற பதில் இங்கே தான் இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அந்த நிறைவேறுதல் ஒரு சக்ஸஸாக முடிஞ்சுதா ஒரு ஃபெயிலியராக முடிஞ்சுதா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த மீட்பின் திட்டம் நடந்ததான்றது நமக்கு தெரிஞ்சிடும். சொல்லுங்க பார்ப்போம், இந்த ப்ராஃபஸி நல்ல முறையில் நடந்து முடிஞ்சதா அல்லது முடியலையா? சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா? 3:15 ஜெனிசிஸ் சாப்டர் 3:15 ஃபெயிலா பாஸா? கொஸ்டின் பாஸா? என்ன சாத்தான் ஃபெயில், ஜீசஸ் பாஸ், அப்படியா? இந்த தீர்க்க தரிசனமானது முற்றிலுமாக முழுமையாக நிறைவேறி வெற்றியை பிடித்தது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்க முடியாது. மனிதன் செய்த பாவத்தின் விளைவாக இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம்? மரணம் என்ற பெரிய விஷயத்தை பிடிச்சிருப்போம், அன்னைக்கே மாட்டியிருப்போம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கவே முடியாது. அப்போ என்ன செஞ்சார் ஆண்டவர்? மீண்டும் ஒரு வாய்ப்பினை நமக்கு கொடுத்து சிலுவையில் அவர் நம்முடைய பாவத்திற்காக என்ன செஞ்சாராம்? மரித்தார். ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனுடைய மர்மங்கள் என்னன்னா, சிலுவை காட்சியில் அவர் என்ன செஞ்சார்? நமக்காக இரத்தம் சிந்தின ஒரு நிகழ்வை தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு ஆண்டவருடைய மக்களுக்கும் பிசாசுக்கும் நடக்கிற ஒரு யுத்தத்தை பற்றி இந்த இடத்துல பேசினது பார்க்குறோம். ஆண்டவருடைய மக்கள் கூட்டத்திலிருந்து எழும்புகிற பிள்ளைகள், பிசாசனுடைய கூட்டத்திலிருந்து எழும்புகிற பிள்ளைகளுக்கும் வருகிற போராட்டங்கள் மிகவும் பெரியதாக இருக்கும். அது எந்த திசையிலிருந்து வரும், எப்படி இருந்து வரும், எதை நோக்கி வரும், யாரை நோக்கி வரும் அப்படின்லாம் கணிக்க கூட முடியாது. ஏன்னா பேதுரு தான் சொல்கிறாரு, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தான் தேடுறாங்க. இன்னைக்கு வகை தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பழமொழி சொல்லுவோம்ல,
அண்ணன் எப்போ எந்திரிப்பான், திண்ணை எப்போ காலியாகும். ஏன்னா அடுத்து நான் போய் உட்காரலாம்ல. வகை தேடுதல். எப்போ இவங்க எந்திரிப்பாங்க? இன்னைக்கு அரசியல் இல்லை, இருந்தாலும் நம்ம பார்க்குறோம் நமக்கு முன்னாடி நிறைய அரசியல்கள் இல்லையா, இந்த கட்சி அந்த கட்சின்றாங்க. எப்போ அடுத்து நம்ம எப்போ வரட்டும், என்னுடைய கொடி எப்போ நான் பறக்க விடட்டும். வகை தேடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிசாசானவனும் தேவனுடைய பிள்ளைகளை வகை தேடி இருக்கிறான் அப்படின்றத நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், மறக்க வேண்டாம். தேவன் பெரிய ஒரு பிளான், ஒரு திட்டத்தை நமக்கு கொடுத்தனால, அதுதான் பிளான் ஆஃப் சால்வேஷன்னு சொல்லுவாங்க, ரட்சிப்பின் திட்டம் என்று சொல்லி. இது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதை நினைத்து பார்த்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இன்றைக்கி நம்ம பலிகள்லாம் பார்த்துருவோம் அப்படி தானே. இன்றைக்கி யாராவது பாவம் செஞ்சுட்டு பலி செலுத்துகிறோமா? தப்பு செஞ்சுட்டு யாராவது கோழி வெட்டியிருக்கீங்களா, ஆடை வெட்டியிருக்கீங்களா? இல்லை சிரிக்கிறீங்க, வெட்டலையா? நான் வரும்போது தான் ஒரு ஆடை போட்டு வந்தேன். இன்றைக்கி செஞ்சோம்மா. ஆண்டவர் அந்த ஆதியாகமத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மனிதன் பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னா மரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? மரணத்தை கொடுக்கல, மனுஷனை வாழ வச்சுட்டாரு. அதுக்கு பிராயட்சம்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கு ஒரு பதிலாக என்ன செஞ்சார்? காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது என்ன செஞ்சார்? ஒரு ஆடை வெட்டி என்ன செஞ்சாங்க? பலி செலுத்துங்கன்னு சொல்லி இது ஒரு முறையாக அப்போ தான் ஃபஸ்ட்டு முதல் அந்த பலியிடு முறையை கொண்டு வராரு. அது எங்கே வந்து முடியுது அந்த பலி செலுத்துகிற முறை அப்படின்னு சொன்னால், தேவன் கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கிற வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் யாராவது யாக்கோபு யோவான் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆடை வெட்டிட்டு தான் உள்ளே வந்தாங்க, பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் மனம் திரும்பி ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. நினைவு கூர்ந்துட்டே இருங்கன்னு சொன்னார். எப்போ வரைக்கும்? நான் உங்களுக்காக மரிக்கும் வரைக்கும் இந்த பலியின் முறையை பயன்படுத்தி கொண்டே வாருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு அநேக உலக பிள்ளைகள் பாவம் செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? ஆடை வெட்டுறது. கோயிலுக்கு போகிறாங்கல்ல, நிறைய இடத்துக்கு போயிட்டு என்ன செய்கிறாங்க? பாவம் மன்னிக்கப்படணும் என்பதற்காக. அது கிறிஸ்து அன்றே சிலுவையில் அதை மறைச்சிட்டார். அப்புறம் என்ன பாஸ்டர் மீட்பின் திட்டம் எனக்கு கொடுத்தாரு? மறுவாழ்வு என்ற ஒரு விஷயத்தை மீண்டும் நமக்கு தந்தது தான் மீட்பின் திட்டம். இந்த மறுவாழ்வு என்ற விஷயம் மீண்டும் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டில் எப்போ வரைக்கும்? இன்னும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இந்த ஒரு மறுவாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன். கடந்த 6 எபிசோடு, 6 பாடம், இன்னைக்கு 7வது பாடம். தொடர்ந்து படித்த இத்தனை நாட்கள் உள்ள பாடத்தில் கடைசி எங்கே வந்து சொல்கிறேன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து மரித்து பதில் சொல்லி தந்திருக்கிறார். நம்மளுடைய பொதுவான தலைப்பு என்ன? ஜோயில் அதை காமிங்க. இந்த கடந்த 6 வாரங்களும் நம்ம பார்த்த முதல் தலைப்பு என்ன? ஒரு கேள்வியோடு தான் இந்த தலைப்பு ஆரம்பித்தோம். என்ன கேள்வி? கேள்வியும் மறந்தாச்சா? நல்ல கடவுள் ஏன் கெட்ட உலகம்? இத்தனை வாரம் படித்து ஒரு பதிலை கண்டுபிடிச்சோம். கிறிஸ்து எனக்காக மரித்து என் பாவத்திற்கு அவர் இறந்துட்டாரு. இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு கடவுள், ஒரு இறைவன் மனிதன் செய்த தவறுக்காக உயிரையே கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அப்போ நல்ல கடவுள் இருக்கும்போது இன்றைக்கி கெட்ட உலகத்தில் இதெல்லாம் நடக்குன்னு சொல்லி புலம்புகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, அற்ப விசுவாசிகளாகத்தான் இருக்கிறோம். ஒரு கேள்வி கேட்டுட்டு ஒரு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்கு 6 வாரம் ஓட்டணுமா பாஸ்டர்? 6 வாரமும் நம்ம ஒவ்வொரு படிகள் பார்க்கும் போது தான் தெரிஞ்சு, மனுஷன் எப்படி விழுந்தான், சாத்தான் எப்படி வந்தான், அவனுடைய விழுகை எப்படி இருந்துச்சு, அவனுடைய குணங்கள் எப்படி இருந்தது, எதனால் இந்த பாவம் வந்துச்சு, இப்படி ஒவ்வொன்றையும் படிக்கும் போது தான் தெரியுது கடைசியில் எங்கே வந்தார்? எனக்காக. எல்லாமே மனிதனுக்காக தான். எல்லாமே மனிதனுக்காக தான் கிறிஸ்து கொடுத்து கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு அற்புதத்தையும் நம்ம கண்டும் பார்த்தும் உணராது இருக்கும் பொழுது இன்னும் நமக்கு எப்படி தான் தோணுன்னா, இந்த உலகம் கெட்டதாக தான் இருக்குது, நல்ல கடவுள் இருந்தாலும் உலகம் கெட்டதாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்லிட்டு தான் இருப்போம். அப்போ நான் ஏன் யோசிச்சு பார்க்குறேன், தவறு யார் மேலே இருக்குது? நம்ம மேலே தான் இருக்குது. தவறு என் மீது வைத்துக்கொண்டு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? பிறர் மீது. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அதே ஆதி பெற்றோர்கள் செய்த அதே தவறு தான் இன்னைக்கு வரைக்கும் வாய் கூசாமல் நம்ம செய்கிறோம். ஆதி தகப்பன் என்ன தப்பு செஞ்சாங்க? போன வாரம் படித்தோம் இல்லையா? ஆண்டவர் வந்து கேட்டார், என்ன சாப்பிட்டுட்டியா? அதுக்கு என்ன சொன்னாங்க? நீர் கொடுத்த ஸ்திரீ அப்படின்னு அங்கே பல்ட்டி அடித்தார்.
சரி, அப்படியே ஸ்திரீ கிட்ட போய் கேட்டார், ஏமா நீ தானாமான்னா, நீங்கள் நீ படைச்ச இந்த தோட்டத்துலேருந்து சர்ப்பம் தான் என்ன வந்துச்சுது அப்படின்னு, அதுதான் வஞ்சனை செய்தது அப்படின்னு அதை பழி போட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு மேலே ஒவ்வொருத்தரும் பழிகளை தான் போட்டாங்க தவிர, ஆண்டவரே கரெக்டு தான், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், உண்மைதான் அப்படின்னு அன்னைக்கே சரணடைஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் வாழ்க்கை நமக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த பாவ சுவாபங்கள் இன்னும் நம்மளுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறனால நம்ம இன்னும் என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா, முழுமையான மனமாற்றத்துக்குள்ளாக நாம் இன்னும் வரவில்லை என்பதுதான் உண்மை. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து, இன்னைக்கு கூட ஒருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை பற்றி, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்தாங்க. எப்படி இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு குணம் அடைஞ்சுது ஜோனத்தன்? இந்த கேள்விக்கு கரெக்டாக எத்தனை பேர் பதில் சொல்கிறீங்கிறத பார்த்து நான் முடிக்கிறேன். வஸ்திரம் தொடப்பட்டது, விசுவாசத்தினால் அந்த ஸ்திரீ எப்படி குணமடைந்தாங்க? விசுவாசம், அவருடைய வல்லமை. வேற பிரியா, அந்த ஸ்திரீ எப்படி குணமடைஞ்சாங்க? பூரண விசுவாசம். இல்லை பதில் பயங்கரமாக இருக்கேன். வேற நல்ல முயற்சி. வேற எல்லாரும் சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி குணமடைந்தாங்க? என்ன இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சென்றால் குணமடையும் சொன்னனால. ஓகே, நல்ல முயற்சி. ம் 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 ஓகே. இது வரைக்கும் நானும் படித்ததில்லை, நானும் புரிஞ்சு கொண்டதில்லை. ஒரே ஒரு பதில் மட்டும்தான். எத்தனை அற்புதத்தில் நீங்கள் போய் பார்த்தாலும் சரி, தேவன் செய்த அற்புதத்தில் எந்த அற்புதத்தை நீங்கள் வாசித்தாலும் சரி, போய் பார்த்தாலும் சரி, நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு பதில் சொன்னீங்க. அது ஒரே ஒரு பதில் மட்டும்தான். வல்லமை இல்லையான்னு கேட்காதீங்க, வல்லமை இருந்துச்சு. ஆடையை தொடலையா, வஸ்திரத்தை தொடலையா? வஸ்திரத்தை தொட்டாங்க. ஆண்டவர் திருப்பி போக சொல்லும்போது எந்திரிச்சு போனா சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அவ்வளோதான் சொன்னார். நீங்கள் எல்லா அற்புதத்திலையும் நோட் பண்ணி பார்த்தாலும் அந்த ஒரு வார்த்தை அதான் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அப்போ இந்த விசுவாசம் இன்னும் எனக்கு வரலையா? 12 சீஷரில் ஒருத்தர் தான் அங்கே போயிட்டு இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அந்த ஆண்டவர் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க அந்த ஸ்திரீ. ஆமாம், அங்கே தான் நிற்கிறார், நீங்கள் வந்து பாருங்கன்றாங்க. உடனே வந்து பார்க்கும்போது கூட்ட நெரிசல் பயங்கரமாக இருக்குது. ஆனாலும் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் தேவனுடைய பாதத்து பக்கத்தில் நின்று அந்த வஸ்திரத்தை தொட்டாங்க. தொட்ட உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, என்னை யார் தொட்டது? உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இது என்ன? சிரிச்சிருப்பாங்க தானே, என்ன ஆண்டவரே கேள்வி இதெல்லாம்? இத்தனை ஆயிரம் மக்கள் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் தொட்டிருப்பாங்க, இதில் போய் என்ன இருக்கு? என்னிடம் வந்து வல்லமை புறப்பட்டது. அதுதான் வித்தியாசங்களாங்க. சும்மா தொடுறதுக்கும் வாஞ்சையோடு வந்து பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இன்னைக்கு தேவனே தேவனே என்று நாம் கூப்பிடுவதற்கும் உண்மையாய் தேவனை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ வித்தியாசம் இருக்குது. அப்போ உண்மையாக தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு அற்புதத்தின் விளைவை அவன் பார்ப்பான். அங்கே விசுவாசம் வேலை செய்யுது. அப்போ இன்னைக்கு இந்த பிளான் ஆஃப் சால்வேஷனில், ரட்சிப்பின் திட்டத்தில் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஒரு காரியம், அவர் உயிர் தாங்க. அந்த ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு. அந்த உயிரை நாம் எப்படி பார்க்கிறோம்? எனக்கு கொடுக்கப்பட்ட மறு வாழ்வை நான் எப்படி மீண்டுமாக அதை பயன்படுத்துகிறேன்? காலம் போட்டும் நினைச்சோம் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அது எப்படிப்பட்ட வயதினர்களாக நாங்கள் இருந்தாலும் சரி, இன்னும் இருக்குது, இன்னும் காலம் போட்டு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை தொலைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அதுதானே உண்மை. நான் உங்கள்கிட்ட உதாரணத்தை கேட்குறேன். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, வேலை செய்கிற பெரியவங்களும் இருக்கிறீங்க, என்னையும் சேர்த்தே வச்சுக்குவோம். நம்ம எல்லோரும் இருக்கிறோம். ஒரு எக்ஸாம் வரப்போது, அடுத்த திங்கக்கிழமை எக்ஸாம்னு நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சரி சாபத் ஆரம்பிச்சுட்டு படிக்க மாட்டோம். அடுத்த ஒரு நாள் கேப் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? சரி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 8 மணி வரையும் தூங்கிட்டு 9 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு 10 மணிக்கு புக்கை திறந்து உட்காந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். அப்படி நினைக்கிறீங்களா? நான்லாம் அப்படி நிறைய நினச்சிருக்கேன். 10 மணிக்கு திறப்போன்னு சொல்லி உட்காந்துருப்போம். ஆனால் புக்கு எப்போ தான் திறந்துருப்போம்?
சாயங்காலம் 6 மணி ஆயிரும். அதுக்குள்ளே நடந்த இடைப்பட்ட காலத்தை தான் நான் சொல்கிறேன். 10 மணிக்கு திறப்போன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து ஜோயல் திறந்து ஒரு வேளை புக்கை வச்சுருப்பான். அது 10, 11 ஆகும், 11, 12 ஆகும். எப்படி போகும்னு தெரியாது. பார்த்துக்கலாம், அந்த 2 மார்க்கு இப்படி படித்தா, அந்த 5 மார்க் இப்படி படித்தா, நம்ம இந்த நேரம் இந்த 5 மினிட்ஸில் இந்த இது எல்லாம் பிளான் எல்லாம் பயங்கரமாக போடுவோம். நம்ம பிளான் போடுறதுல நம்ம கில்லாடி தான், அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அந்த திட்டம் பயங்கரமாக போட்டாலும் புக்கை அப்போ எப்போ தான் திறந்துருப்போம்? சாயங்காலம் 6 மணி. என்ன மாதிரி ஆளு சாயங்காலம் 6 மணிக்கு கூட தர மாட்டாங்க. அதான் நைட்டு பார்த்துக்கலாம். எத்தனையோ அறிவாளிகள் இரவு முழுவதும் படித்து வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லையா அப்படின்ற அந்த நேரத்தில் தான் புதுசு புதுசாக கோட்ஸ் எல்லாம் நமக்கு மைண்டுக்கு வரும். சரியா? அந்த இரவு முழுசும் படிப்போம். சில நேரத்தில் ஐயோ நைட்டு படிக்கிறதுலாம் தப்புங்க, காலையிலே எந்திரிக்கணும், ஃப்ரெஷ் மைண்டுன்னு அடுத்த ஒரு கோட்ஸ் வரும். நல்ல ஞானத்தோடு நல்ல ஒரு புத்தியோடு நைட்டு நல்லா தூங்கிடுங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரிப்போங்க, அலாரம் 4:30 வைக்கணுங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5 மணிக்கு புக்கை திறக்கணுங்க, உட்காந்துருப்போம். எந்திரிக்கிறதே எங்கள் 6 மணி அலாரம் தாண்டி இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுவான். ஐயோ அப்போவே படிச்சிருந்தா இது அழகான 5 மார்க் ஆச்சு, சொல்லைய 5 மதிப்பு நான் எடுத்திருப்பேன்னு எப்போ ஃபீல் பண்ணுவோம்? எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ பெரியவங்களுக்கு வரேன். ஒரு வேலை, ஒரு ஆஃபீஸில் சிஸ்டம் ஒர்க்காக இருக்கலாம், ஏதோ ஒரு டாக்டர், நர்ஸு அல்லது வக்கீல், எந்த துறையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தள்ளி போடுவோம். என் வீட்டு வேலையை எடுத்துக்கோமே, எல்லாருக்கும் ஒத்து வரும். அதுதான் பாத்திரம் வளர்க்குறது மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நிறைய பாத்திரம் சேர்ந்த உடனே என்ன நினைப்போம்? முதல்ல என்ன நினைப்போன்னா, சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மைண்டில் என்ன தோணுன்னா, ஒரு பிளேட் யாராவது போட்டிங்கன்னா போட்டவங்களே கழுவி எடுத்துடணும் என்ன அப்படின்னு ஒரு சவுண்டு வந்துடும். பொதுவாக எல்லா அம்மாக்களும் பொதுவாக சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல. யாராவது வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களே கழுவிட்டிங்கன்னா அந்த இடத்துல சுத்தமாக இருக்கும், அங்கே இருந்து குப்பை சேராது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. அவசரத்தில் நம்ம மாதிரி ஆட்கள் யாராவது போயிட்டு தட்டை அப்படி டக்குன்னு போட்டு ஓடிட்டோன்னு வைங்களேன், 1, 2ஆக 2, 3ஆக 4, 8, 10ன்னு கொஞ்சம் நிறைய சேர்ந்துட்டுன்னு வைங்க, வந்து பார்ப்பாங்க, டைமை பார்ப்பாங்க. இப்போ கழுவுனா தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், மினிச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம், நைட்டு எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கழுவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பார்த்துக்கலான்னு காலையில் போவாங்க. காலையில் வந்துட்டு பார்க்கும்போது அதை விட முக்கியமான வேலை நிறையா இருக்கும். பிள்ளைங்களை கிளப்பி விடுறது, மற்ற வேலையை பார்க்குறது, சமைக்கிறது. சமைச்சிட்டு மொத்தமாக பாத்திரம் சேர்ந்துடும், மொத்தமாக கழுவிடலாம். நம்ம மனசு எப்படி இருக்குன்னா, இன்னும் போகட்டும், இன்னும் போகட்டும், இன்னும் தள்ளி போய்க்கலாம், இப்படி எண்ணங்கள் போக 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 இருக்கிற காலத்தை நாம் வாழாமலே விட்டு விடுகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற நிகழ்வு தான், ஜஸ்ட் நார்மலாக வர்ற ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். இதற்கு வழிவிடுகிற அந்த எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயத்துக்கு பேசப்படுகிற என்னுடைய மூளை, பயன்படுத்துகிற மூளை, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அப்படித்தான் பின்தங்குகிறது அப்படின்றத என்னுடைய கருத்து. புரியுதா? இதுக்கெல்லாம் விடுற நம்ம எண்ணம் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படி தான் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம், அப்புறம் பைபிள் படிச்சுக்கலாம், நாளைக்கு 2 அதிகாரத்தை சேர்த்து படித்தா முடிஞ்சு போச்சு. தப்பான ஒரு எண்ணம். அன்னைக்கு என்ன, ஒரு வாரம் டயர்டுங்க, ஒரு வாரம் பைபிளே படிக்க வேண்டாம், ஒரு வாரம் கழித்து பைபிள் படிச்சுக்கலாம். நம்ம அப்படி தான் இருக்கோம். ஒரு வாரம் சாப்பிடாமல் இருக்கோமா? ஒரு வாரமும் குளிக்காமல் இருக்கோமா? என்னதான் டயர்டு இருந்தாலும் வெந்நி வச்சு ஒத்தலமாவது போட்டாது என்னுடைய சரீரத்தினுடைய அழுக்கை நான் நீக்குவதற்கு போடுகிறேன் அல்லவா வெந்நி. அப்போ அதில் இருக்கிற கூட ஆர்வம் ஏன் அப்போ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மாத்திரம் எழும்ப மாட்டேங்கிறதா இன்றைக்கி நமக்கு புரியாத ஒரு புதிராகவே இன்னும் இருக்கிறது. தேவன் கொடுத்த ரட்சிப்பின் திட்டத்தை இழக்க வேண்டாம். அது நம்மளுடைய வாழ்வுக்காக கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனும் பார்த்து பார்த்து சொன்னார், ஆகாஷ் உனக்காக என் ஜீவன் இருக்கு, ஜோனத்தான் இது உனக்காக என்னுடைய ஜீவன், இப்படி ஒவ்வொருத்தருடைய பெயர்களையும் சொல்லிதான் அந்த ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பார்ப்போம். எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். நான் பிறரை பழி சொல்லிக்கிட்டோ, அடுத்தவங்க மேலே அந்த கோழி போட்டுக்கிட்டோ, அதாவது நம்மளுடைய முன்னோடிகளாக விளங்கின மூத்த பெற்றோர்கள் செய்த தவறையே நாமும் செய்வோம் என்று சொன்னால் ரட்சிப்பு திட்டத்தினுடைய அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியாது, இழக்கதான் நேரிடும் என்பதை நான் சொல்லி என்னுடைய வார்த்தை உங்களோடு பேச வேண்டும், அதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறோம். இதோடு இந்த சாப்டர் க்ளோஸ். சரிங்களா? அடுத்த வாரம் புதிய ஒரு கருத்தோடு
வேத பாடத்தை கர்த்தர் நமக்கு போதிப்பார் என்று விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.